விதிமுறைகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு 50 வருஷமா ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஹை ஸ்கூல் மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க. அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். நீங்க 1 C கொடுத்துருங்க. மினிஸ்டர் கிட்ட பேசி 99 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். எது வந்தாலும் சாரி சார். எந்த கிளாஸ்? +2. என்ன சார் இது? டான்ஸ் ரிஹர்சல்னு நீங்க வர சொன்னீங்க. வேற எந்த ஸ்டூடண்ட்ஸுமே காணுமே. இன்னைக்கு ரிஹர்சல் உனக்கு மட்டும்தான்மா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். குடிமா, சும்மா குடிமா. யாரா? முனி. யாரா நீ? எங்கடா இருக்க? முன்னாடி வரா. டேய். கிரிக்கெட்டை இப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஆடி இருக்கானுங்களே. அண்ணா, உங்களை அடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணே? ஹெல்மெட் போட்டு தாண்டா அடிச்சான். ஹெல்மெட் கட்டவே இல்லையா? கடைசியா கட்டினானே. கட்டலண்ணா? சொல்லுங்க. சிவப்பா இருந்தா கருப்பா இருந்தா, நட்டையா இருந்தா குட்டியா இருந்தா, குண்டா இருந்தா ஒல்லியா இருந்தா? டேய் அவன் கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். சூப்பர் மேன் மாதிரி வந்து சுத்தி அடிச்சுட்டு ஈமேன் மாதிரி போயிருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது. இந்த கையால, இதே கையால அவனை நான் தான் மறுபடியும் பால்ல போய். அண்ணன் ரொம்ப ஆசிக்காத, ஏட கூடமா ஆயிட்டு போகுது. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன், ஒத்தரம் கொடுக்கறதுக்கு. அம்மா கடவுளே, 14 வயசு பொண்ணா கேக்குது, வைக்கிறேன்டி. ஏய் பண்ணாட பரதேசி, பீஸ் போன பல்பு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கித்தனமா ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய. கேவலமா இல்ல உனக்கு? ஏய் நீ யாரா? ஏய் போடா. ஏய் யாரா நீ? எங்க பேசுற? உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பு, உனக்கு அப்புறமா வைக்கிறேன்டா ஆப்பு.
போனை அந்த டுப்புக்கு கிட்ட கொடு. டேய் ஏய், உங்க வீட்ல எதுக்குடா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க? நீ ஒரு நல்ல வக்கீலாயி 4 குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ, 4 அக்கி சொத்துக்கு உள்ள போட வந்தான். ஆனா நீயே இப்ப நம்பர் 1 கிரிமினல் ஆகி நிக்கிற. ஏய், இது வரைக்கும் நீ அட்வொகேட், இப்போ நீ அக்யூஸ்ட். உனக்கு நான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்டா. ஏய், இனிமே நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல்ல மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏய், நான் கோர்ட்டுக்கு போறது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதா? ஏய், தையன்னு குதிக்காதடா, தையல் பிரிஞ்சிட போகுது. டே பொறுக்கி, நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சிடி பண்ணி வச்சிருக்க. அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி விக்க போற. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ். வேமானி பொறம்போக்கு முடிச்சவைக்கு முள்ள மாதிரி. இப்படிலாம் ஒருத்தன் போன் பண்ணி என் அண்ணனை திட்டிட்டு இருக்காண்டா. டேய், இத வெளியில சொல்லிடாதடா. ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்க அண்ணன் மானமே போயிடும்டா. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஒரே அடி. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டான் அண்ணா. சாரிண்ணா. ஏன்னு அடிச்ச? தெரியாம தானே அடிச்ச. அதான் தானே விடு. சாரிண்ணா. என்னடா அது? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு தைரியமா இரு. அவன் எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு. சரிண்ணா. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ண தான் பண்ணுங்க. அது வரைக்கும் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கண்ணா. அந்த அண்ணனை முன்னாடி அடிச்ச மாதிரி உங்க 2 பேரும் பின்னாடி அடிச்சிட போறோம்.